நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சுரேஷ் திருப்பதி அப்படின்றவர் நீங்க வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் இன்னைக்கோட கொஸ்டின்ஸா நான் வந்து கன்சிடர் பண்ணி இன்னொரு 2-3 கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டதான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து பிகாஸ் இந்த பர்டிகுலர் வாரத்தில் நீங்க எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து நான் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நேத்தோட எபிசோட் நம்பர் 27ல உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்றத என்னுடைய அசம்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இல்லைனா முன்னாடி எபிசோட கிளிக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வாரமே நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். பட் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்க கமெண்ட்ல போட்டிருக்கிறத நான் வந்து ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு தனியா வீடியோவே நான் பண்ணுவேன். வேற ஏதாச்சும் புதுசா நீங்க டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க அப்படின்றதுனால அதுக்குண்டான வீடியோவை தான் எதிர்க்க போது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்குண்டான கரெக்ட் ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஐ எப்படி சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணி சொல்லி தரலாம் அப்படின்றத என்னுடைய கோல். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் சேனல் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டினுக்கு கன்வின்சிங்கா இருக்கு இல்லைன்னா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தட்ஸ் when I will get to know. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஏஐ சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ்ல இவருக்கு டீமிஸ்ட்ரேட் பண்ணி தமிழ்ல இந்த சேனல் மூலியமா டீச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி லெட் them also அவங்களே வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் Monday to Friday 6:30 PM உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி சாட்டர்டே வந்து நம்மளுடைய சாட்டர்டே சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல பீப்புள் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சண்டே வந்து 1-on-1 மார்க் இன்டர்வியூ டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷனுக்கும் எம்எல் இன்ஜினியருக்கு போகக்கூடிய பொசிஷனுக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான லிங்க் நான் கீழே போடுறேன். நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களோட கன்சர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க. நம்மளோட பேக் அண்ட் டீம் கால் பண்ணி ரீச் பண்ணுவாங்க. சரி, நம்ம இன்னைக்கோட எபிசோட்ல இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதுல சுரேஷ் திருப்பதி அப்படின்றவங்க நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் சார், ஐ டன் மை டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், டேக் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், finished 1 month ago, how to get job with by doing real time project, please guide to get a job or by internship. I am basic well in SQL, Python, Power ML algorithm with a knowledge of classification, regression, supervised. ஓகே, உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நீங்கள் படிச்சிருக்கிறது தான் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு என்ன, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் தட்ஸ் an interesting question. I will answer to this question the next week ன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ சுரேஷ், உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில். ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கிறதெல்லாம் ஃபைன், இதை தான் எல்லாருமே படிச்சிருக்காங்க. பட் இதை தாண்டி என்ன பில்ட் பண்ணிருக்கீங்க? நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க பை டூயிங் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது. என்ன ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்? அது வந்து எனக்கு தெளிவா தெரிய வரல. அதே மாதிரி நீங்க போட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை, ஏஜென்டிக் ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா இப்ப இந்த 2025ல பெருசா போகாது. நீங்க ஸ்டில் ஒரு லேர்னரா தான் நான் வந்து பாக்குறேன். இண்டஸ்ட்ரியும் அப்படிதான் பார்க்கும். நீங்க எப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சோ இல்லை ஜென்ரேட்டிவ் ஏஐயோ இல்லை டீப் லேர்னிங் அண்ட் என்எல்பி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதுல ஜென்ஐயுமே ஒரு பார்ட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்க வந்து வேலைக்கு போறதுக்கு எலிஜிபிள். இந்த 2025ல சரி, இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் அட்வான்ஸ்டா போகும். ஸோ அதனால இதை மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்து தேடுறீங்கன்னா chances are very difficult with this particular knowledge. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸை கொடுத்துருக்கு. பிகாஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்பட்டது எல்லாமே ஏஜென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆட்டோமேஷன்ஸ் ஒரு சில ப்ராசஸ் இதெல்லாம் தான். ஸோ ஜென்ஐ அது படிக்கணும், லேங் கிராஃப்னு ஒன்று இருக்கு, லேங் ஃப்ளோன்னு இருக்கு. இந்த மாதிரி லைப்ரரிஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஓசி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்க அப்பா அம்மாவே ஏதாச்சும் ஒரு கணக்குல வந்து எங்கேயோ போட்டு விட்டுருப்பாங்க, இல்லாட்டினா பக்கத்துல வந்து உங்களுடைய மல்லிகை கடை பக்கத்துல ஏதாச்சும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும். நான் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க ஃபைன், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அவங்க என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு போயிட்டு கேட்டுட்டு அவங்களோட ப்ராப்ளமை நீங்க கத்திருக்கக்கூடிய நாலேஜ் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போங்க. ஸோ இந்த மாதிரில தான் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூமேல போட்டுட்டு நீங்க வெளியில வந்து கேட்கும் போது யூ வில் ஹேவ் டெஃபினெட்லி கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட். ஸோ அதனால நான் படிச்சிருக்கேன் வேலை கொடுங்கன்ற காலம் போய் நான் படிச்சிருக்கேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இந்த ப்ராப்ளம் இப்படி சால்வ் பண்ணிருக்கேன், நான் கொடுத்த சொல்யூஷனால ஒரு 30 to 40% அவருக்கு ரெவன்யூ க்ரோத் ஆயிருக்கு, அவர் ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்னை நான் வந்து 80% ரெடியூஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் மேனுவல் எஃபர்ட் தான் இப்போ அவர் போடுறாரு, அண்ட் இப்போ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குலாம் அவர் வந்து யோசிக்கிறதுக்கு நான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க இன்டர்வியூல வந்து சொன்னீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து சொல்லணும். அதுக்கு எப்படி யோசிக்கணும்? நான் அப்பப்போ இந்த மாதிரி வேல்யூஸ்ல ஷேர் பண்றேன். நான் ப்ராஜெக்ட் ஃபேஸ் வருவேன். இப்போ வந்து நானுமே இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் போறதுனுடைய மெயின் கோலே யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது, ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த பேஸ்ல போய்கிட்டு இருக்கேன். நீங்க என்னை விட இதையும் பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸா நீங்க போங்க. ஃப்ரெஷர்ஸ்
புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் வந்து நான் போட்டு அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்டாக யூடியூப்ல நிறைய இருக்கும். பெய்டு கோர்ஸ் எடுத்து படிங்க. அதனால பெய்டு கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நல்ல இடத்துல யாராவது ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாங்க, இமீடியட்டாக உள்ள போய் ஜாயின் பண்ணி படிச்சு இன்னும் அட்வான்ஸ் அவங்க வேலை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காது. கொடுக்காமலும் இருக்கலாம். அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ராப்பராக இருக்கும் தயவு செஞ்சு போய் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை டு லேர்ன் அண்ட் தென் ட்ரை டு க்ரோ. இதுதான் நீங்கள் அது யூடியூப்ல படிக்கலாம், எங்கே வேணா படிக்கலாம். ஸோ அதனால பட் ப்ராப்பரான ஒரு கோச் ஒரு மென்டார் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து படிக்கிறதுனால எனக்கு வேல்யூ கிடைக்குமா அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க. தட் இஸ் சம்திங் ஹைலி சஜஸ்டபிள். சரி, இது வந்து சுரேஷ் திருப்பதி. இது எபிசோட் 1ல என்கிட்ட கேட்டிருக்காரு. ஃபைன். அடுத்து எபிசோட் 23ல இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. நானும் சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். நான் தமிழ் டெல்லர், அதில் அட்ரஸ் இன் ஒன் ஆஃப் த வீடியோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு? சார், ஹவு மச் டிமாண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் டேட்டா அனலிஸ்ட் இன் தமிழ்நாடு? இஸ் இட் வர்த் ஸ்டார்டிங் அ டேட்டா அனலிஸ்ட் ஆஃப்டர் 5 years of career gap? I am a fast learner. I am confused about decision making. I have experience in programming, but I don't like careers using standalone coding such as full stack development, mobile app development. I wish அப்படின்னு இதை போட்டிருக்கீங்க. ஃபைன். சரி, இதுக்கு வந்து என்ன நான் பதில் சொல்லுவேன்னா, டேட்டா அனலிஸ்ட் வந்து கெரியர் ஆப்ஷன் மட்டும் ஸ்டாண்டலோன் டேட்டா அனலிஸ்ட் கெரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் 2021 நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ப்ரோ ஐடி பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு போங்க, நம்மளுடைய அஃபிஷியல் சேனல் தான். நெவர் ஸ்டடி டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நம்மளே டேட்டா அனலிஸ்ட்லாம் நம்ம சொல்லி கொடுத்து தான் இருக்கும். பெய்டு பீப்புள் இருக்காங்க, அதுக்குள்ள கைடன்ஸும் போய்கிட்டு தான் இருக்கு. பட் நான் வந்து உள்ளே வரும்போது நான் வந்து என்ன தெளிவாக நானும் சரி நம்மளுடைய டீமும் சரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட்டுக்கு we will have 50% ஸ்கோப். மார்க்கெட்டில் வேல்யூ இருக்குது, 50% இருக்குது, சுத்தமாக ஒன்றும் போகலை. பட் நாளடைவில் இன்னொரு 1 or 2 years இதனுடைய ஸ்கோப் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். இது ஏன்னா நீங்கள் ஒரு லேண்டை வாங்குறீங்கன்னா லேண்டினுடைய வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே வாங்குவீங்க. நாளைக்கு லேண்டினுடைய வேல்யூ டிப்ரிவேட் ஆகிட்டே இருக்குன்னா யாருமே அதை போய் வாங்க மாட்டாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து மேபி இப்போதைக்கு ஒரு 4-5 பேர் வந்து ஹையர் பண்ணுறாங்கிறதுனால நீங்கள் அடுத்த ஒரு 1 year or 2 years நீங்கள் வந்து அடுத்தடுத்த கெரியருக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இன்க்ளினேஷன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த பர்டிகுலர் டேட்டா அனலிஸ்ட் இப்போ இல்லை. ஏன் இல்லைனா, அந்த டேட்டா அனலிஸ்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஈஸியாக நம்ம வந்து நிறைய கம்பெனிஸ் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வச்சு அழகாக ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்காங்க. நான் அது என்னென்ன கம்பெனிஸ்ன்றதுல பின்னாடி நான் சொல்கிறேன். பட் ஏன் படிக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து டேட்டா இன்ஜினியருக்கும் இருக்கும், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த ஸ்கில் இருக்கிறதுனால எதுக்குப்பா தனியாக ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு தேவை அப்படின்றது தான் கம்பெனி வந்து கேட்பாங்க. பிகாஸ் கம்பெனி ஓன்ட் திங்க் இமோஷனலி, ஓகே இந்த பையன் வந்து டேட்டா அனலிஸ்ட் கஷ்டப்பட்டு முடிச்சிருக்காப்பா, 5 வருஷம் கெரியர் கேப் இருக்குப்பா, அதனால நம்ம வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு நம்ம ப்ரோ ஐடி பிரிட்ஜ் கம்பெனிக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் தேவைன்னு கேட்டால் ஒருத்தர் கூட டேட்டா அனலிஸ்ட் வேண்டாம். எனக்கு யாரெல்லாம் வேணும்னா, இந்த அட்வான்ஸ்ட் டேட்டா சயின்ஸை படித்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், நல்ல ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நல்ல பீப்புள் கம்யூனிகேஷன் இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு டாபிக் கொடுத்துட்டுனா அவங்க டாப்பிக்கை பற்றி ப்ரோக்ராம் எழுதி அழகாக கம்யூனிகேட் பண்ண தெரியணும். இப்போ நான் தமிழ்ல இங்கே பேசிட்டு இருக்கேன் ஃபைன், பிகாஸ் எனக்கு ஒரு ஆசை தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. பட் இதுவே நான் ஒரு சில பிஸ்னஸ் ப்ரப்போசல்லாம் பண்ணுறேன் பாருங்க, ஐஐடி, ஐஏஎஸ்சி, அப்புறம் ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் அங்கெல்லாம் போய் தமிழில் பேசியிருந்தா ஒரு பையன் மதிக்க மாட்டான். பிகாஸ் ஐ ஹேவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் அவங்கள்ட்ட கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இந்த கோர்ஸ் படிங்க, பிரச்சனை இல்லை. பட் இங்கிலீஷே எனக்கு வராதுன்னா வராது, நீங்கள் மேலேயே க்ரோ ஆக முடியாது. ஸோ இட்ஸ் வெரி சீரியஸ். ஸோ கெரியர் கேப் இருந்தால் நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வரலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஐடி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக உள்ள வரலாம். பட் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் பார்த்து தயவு செஞ்சு வேண்டாம். பட் நீங்கள் உள்ளே போறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் உள்ள இருக்காங்க ஐடி கம்பெனியில், நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் படிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, உள்ள ஹைலி ரெக்கமெண்டட்னா நீங்கள் தாராளமாக போகலாம். பட் நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை இன்னொரு கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு கேட்டால் வெரி மினிமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இப்போ ஒருத்தங்க வந்து ரெக்வயர்மெண்ட் கேட்டாங்க, பவர் பிஐ ப்ளஸ் சீக்வல் எக்ஸல், நல்ல எக்ஸலாக இருக்கக்கூடிய பர்சன் மட்டும் எனக்கு கொடுங்க, ஒரு கம்பெனி கேட்டிருக்காங்க. ஃபைன், வருது. அதனால 50% சொல்கிறேன். பட் இதுவே நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே சந்தோஷமாக அவங்க எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அதனால சுத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 50% ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து படிங்க. பட் ஆனால் அந்த 50% ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் என்னால் க்ரோ ஆக முடியும் அப்படின்றது நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா ஃப்ரெஷராகவே இப்போ இந்த 2025 ஊருப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எனக்கு இங்கே வந்து நிறைய, இப்போ நான் ஒரு 4 இன்டர்ன்ஸை வந்து கொடுக்குறோம் ஒரு கம்பெனியில். நான் பேசிட்டு அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஸுக்கே ஒரு 20,000 சேலரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ அதனால அண்ட் வித் கெரியர் கேப்பாக வந்தீங்கன்னா அதையுமே நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். அந்த கம்பெனி கெரியர் கேப்பில் எடுத்துக்குவீங்களா? தாராளமாக எடுத்துக்குவோம். அவங்கள மட்டும் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள். சும்மா கோடிங் மட்டும் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அது இல்லாட்டினா நான் வந்து கற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இமோஷனலாக தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்குலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு.
ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு சில கான்செப்ட் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு சில டாஸ்க்னு வரும்போது அந்த டாஸ்க்கை நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை சப்மிட் பண்ணி யூ நீட் டு ப்ரூவ் தட் யூ ஆர் ரியலி பர்த் ஃபார் த கம்பெனி. ஸோ அதனால அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து பார்த்து யூ ட்ரை டு க்ரோ. ஐ திங்க் யூ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஷின்ஸ். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் இப்போ நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸுக்குமே இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கூட பேசிட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தி இன்டெகிரேஷன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து Node.js வேணும். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தான் இருக்க போகுது. Node.jsம் Flutter இது ரெண்டு தான் வந்து அவங்க மோஸ்ட்லி அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நாங்களே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் நாங்களே ஆஸ் டேட்டா சயின்டிஸ்டாக இன்ஜினியராகவோ இது சிம்பிள் ஸ்கில்ஸ் தான். இதை வச்சு ப்ராம்ப்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதனுடைய கோரையும் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால ஸ்டாண்ட் அலோனா இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் ஃபைன், அதுக்குன்னு ஒரு ஜாப் இருக்க தான் செய்யுது. பட் நாங்களும் அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் எங்களுடைய ஸ்கோப், டேட்டா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ஸ்கோப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் போகணும், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் போனாலும் போங்க, உங்களுக்கு அங்கேயும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தட் இஸ் வாட் மை சஜஷன். பட் டேட்டா அனலிஸ்ட் வர்சஸ் டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங்னா டேட்டா அனலிஸ்ட் வேண்டாம், டேட்டா இன்ஜினியரிங் போங்க, டேட்டா சயின்ஸ் போங்க, ஏஐ போங்க, ஜென்ஏ போங்க. எவ்ரிபடி இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரி க்ரோத்துமே நல்லா இருக்குது அப்படின்றத உங்க எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துறேன். ஆல்ரைட், இன்னொரு முக்கியமான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் நேற்று அதோட எபிசோட்ல வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்மளுடைய சண்டே ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், ஆஃப்லைன் ஒர்க் ஷாப். IISc பெங்களூர்ல இருக்கு, சூப்பரான ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஆக்சுவலா அங்கே போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நடந்தது, அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சாட்டர்டே சண்டே வந்து 2 நாள் ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அதுல சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இட் ரியலி வென்ட் வெல், எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. சண்டே வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் வந்து போய் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் அதுல ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹி ஸ்டார்டட் எந்திரிச்சு நின்று பயங்கரமா ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல இது வந்து என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, என்ன நீங்க டீச் பண்றீங்க, இதெல்லாம் வந்து ½ an hourலயே படிச்சுக்கலாம், அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுடைய பர்சன் வந்து கேட்கறாரு, சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கன்சர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா வாங்க, நம்ம வந்து பேசலாம் அப்படின்னா நம்ம டியூஷன் இருந்தாலும் பயங்கரமா கத்துறாரு. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு ஆடியன்ஸ்ல ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நம்மனால எல்லாருமே ப்ளீஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்மளுடைய செயல்னு சொல்றேன், 100% பாப்புலேஷன் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னாவே கண்டிப்பா எல்லாருமே லைக் போடுவீங்கன்னு கேட்டா தெரியல. நிறைய பேருக்கு நான் பேசுறது பிடிக்காது, இட்ஸ் ஃபைன், அதெல்லாம் காமன் தான். நீங்க பெரிய பெரிய ஆட்கள் எடுத்துட்டீங்கன்னா, நடிகர் விஜய் எடுத்துக்கோங்க, நடிகர் அஜித் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரு சில ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், ஒரு சில ஹேட்டர்ஸ் இருக்கதான் செய்வாங்க. பட் அதை பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய growth நோக்கி தான் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்மளுடைய பட் அந்த ஒர்க் ஷாப் நாங்கள் போகும்போது கிளியரா அஜெண்டா என்ன அப்படின்றது எல்லாத்தோட கையிலும் இருக்கும். பட் அதை வந்து அவங்க பார்க்காம வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால அவர் வந்து பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம டீம் எல்லாம் வந்து ப்ராப்பரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் தான்றதால பிரச்சனை கிடையாது, ஹேண்டில் எல்லாம் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க அவர் விட்டுருங்க, உங்கள்ட்ட இருந்து நாங்கள் 2 நாள்ல கத்துக்கிட்டு இருந்த விஷயம் ரொம்ப அதிகம், ரொம்ப இதெல்லாம் வந்து பயங்கர மார்க்கெட்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க தனியாக லிங்க்டின்ல போட்டு. அதே மாதிரி நம்மளுடைய டீமையும் நேர்லி அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. நிறைய பிசினஸ் கொலாபரேஷன்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. அண்ட் அதை பத்தி நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து சொல்றேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் சொல்றேன், நம்ம சேனலே கோல் என்னன்னா சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய கொலாபரேஷன்ஸ் கொடுத்து உங்களே தான் எடுத்துட்டு வந்து வைக்கணும். நிறைய பெய்ட் லேர்னர்ஸ் இருக்காங்க உங்களை. நீங்க அதனால வந்து சண்டே வந்து நான் 1-on-1 மார்க் இன்டர்வியூ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ சான்ஸ் டு. ஸோ அதனால அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். நீங்க எப்படி வேணா படிச்சுக்கோங்க, பட் ஆனால் மார்க்கெட்டுக்கு இப்போ என்ன தேவையோ அதை படிச்சுட்டு நீங்க வெளியில வந்து பேசுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரே கோல். ஆல்ரைட், இன்னைக்கு வந்து 3 கொஸ்டின் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பைத்தன்லாம் படிச்சிருக்கேன், சீக்வல்லாம் படிச்சிருக்கேன், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுக்கிறது, நான் எப்படி பண்றது அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த செந்தில் அப்படின்றவர் கேட்டாரு, ஸோ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் வந்து திருப்பி ஃபாலோ கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட்லாம் படிச்சா நல்ல ஸ்கூப் இருக்கா, இந்த மாதிரி 5 years கெரியர் கேப்ல இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கேன். டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க கம்பேர்ட் டு டேட்டா அனலிஸ்ட். கெரியர் கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கன்சிடர் யூ இஃப் யூ ட்ரை டு ஸ்பீக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் எக்ஸாக்ட்லி வி நீட், நாட் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஹவ் அப்ஸ்கில்ட் வித். எனக்கு என்ன தேவையோ அதை நீங்க கத்துக்கிட்டு எங்கிட்ட வந்து பேசுங்க. ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டோ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டோ வந்து பேசுங்க. யூல் ட்ரை டு கிவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மூணாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஹவு யூ கேன் ஃபேஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஆர் உங்களுக்கு ஹேட் பண்ணி நிறைய பேசினாங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய growth நோக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய என்ன டெலிவர் பண்றோம், என்ன நம்மளுடைய பாத் என்ன அப்படின்றத கிளியரா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்மா நில்லுங்க. ஆப்போசிஷன்ஸ் வரதான் செய்யும், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு டெஸ்ட்ராய் யூ ஆர் டெமாலிஷ் யூ. தட் வில் டெஃபினெட்லி கீப் யூ டு க்ரோ. அதுல இருந்து நாங்கள் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் அதுல இருந்து அவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்து டெஃபினெட்லி தேர் இஸ் சம் லெசன் ஃபார் அஸ் டு ஈவன் டெலிவர் பெட்டர் அப்படின்றத நாங்க பார்க்குறோம். ஸோ அதனால நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு ட்ரை டு மூவ் ஃபார்வர்ட் டு அச்சீவ் யுவர் கோல். ஸோ தட்
வேர்ல்டுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரம் பேர்த்ல இருந்து நீங்க சாகிற வரைக்கும், பூம்புல இருந்து டூம்பு வரைக்கும் நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறத never stop, so that you can explore more opportunities and people will definitely come to you for more collaborations and they would love you. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும் அப்படின்ற டிப். நம்ம நாளைக்கு ஒரு எபிசோட்ல இன்னொரு கான்செப்டை பத்தி படிக்கலாம். அண்ட் நாளைக்கு குறிப்பா நம்ம வந்து இந்த ஏஐ டூல்ஸ், ஒரு ஏஐ டூல் உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ண போறேன். அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு 6:30 PM பார்க்கலாம். This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.